வணக்கம். உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பில் உங்களுடன் நான் சுகன்யா மனோகரன். கொரோனா தொற்று உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில் உலகம் முழுவதும் நிகழ்ந்த கொரோனா வைரஸ் தொடர்பான சம்பவங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் செய்தி வடிவில் உங்களுக்காக. உலகளவில் கொரோனா பாதிப்பு 2,51,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 8,45,000 கடந்துள்ளது. சீனாவில் வூஹான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் உலகின் 210க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி மனித பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு இதுவரை 61,36,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 1,86,000 தாண்டியுள்ளது. அடுத்தபடியாக பிரேசிலில் 38,46,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதோடு 1,20,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துவிட்டனர். இதேபோல் ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ, சிலி, பெரு, கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளையும் கொரோனா வைரஸ் ஆட்டி படைத்து வருகிறது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு 2,51,00,000 தாண்டியுள்ளது. பலி எண்ணிக்கை 8,45,000 கடந்துள்ளது. உலகளவில் இதுவரை 1,74,00,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் பிற நாடுகளை விட இஸ்ரேல் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்து போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. ஜெருசலேம் நகரில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அருகே கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து பிரதமருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கொரோனா வைரஸ் நோய் பரவலை சரியாக கையாள பிரதமர் தவறிவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இப்போராட்டக்காரர்களை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் நடவடிக்கை எடுத்தும் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் ஊடகங்கள் தான் போராட்டங்களை தூண்டுவதாக குற்றம் சுமத்தியுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இஸ்ரேலில் பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதிலும் தமது அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் போராட்டக்காரர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெர்லின் நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 300 பேர் கைது செய்யப்பட்டனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் ஒவ்வொரு நாடும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஊரடங்கு, சமூக இடைவெளி உள்ளிட்ட பல நடவடிக்கைகளின் விளைவாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. தொழிலகங்களும் மூடப்பட்டதால் பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் என்பதே வெறும் புரளி என்றும் வீணாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை முடக்கப்பட்டுள்ளது என்றும் கூறி ஜெர்மனியின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இதேபோல் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ், இங்கிலாந்து நாட்டின் லண்டன் போன்ற நகரங்களிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீச தாக்குதல் நடத்திய 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத உலக அரசுகள் பொதுமக்களை வதைப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த வேறு வழிகள் இல்லை என்பதே உலக நாடுகளின் நிலையாக உள்ளது. ஜப்பான் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஷின்சோ அபே அறிவித்ததை தொடர்ந்து அடுத்த அப்பதவியை யார் அலங்கரிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகளிடையே அதிகரித்துள்ளது. ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே
உடல்நலக் கோளாறு காரணமாக பதவி விலகுவதாக கடந்த 2 தினங்களுக்கு முன் அறிவித்தார். ஏற்கனவே தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகளை அவர் மேற்கொண்ட நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் பதவி விலகுவதாக அவர் அறிவித்தது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஜப்பான் அரசியல் வரலாற்றிலேயே நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் அபே தமது பல்வேறு புதுமையான நடவடிக்கைகளின் காரணமாக உலக நாடுகள் போற்றும் அளவுக்கு செயல்பட்டு வருகிறார். அவர் ஒரு மிக சிறந்த நிர்வாகி என்றும் நெருங்கிய நண்பர் என்றும் பல்வேறு நாடுகளில் அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் நாட்டில் அவர் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியதால் அவர் பெயரிலேயே அபினெக் மிக்ஸ் என அந்த நடவடிக்கைகளுக்கு பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் அவர் பதவி விலகுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அவருடைய இடத்துக்கு அடுத்து வரப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த பிரதமரை தேர்வு செய்ய நாளை மறுநாள் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக இதுபோன்ற தேர்தல் நடத்துவதற்கு 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் தற்போது அவசர நிலை கருதி விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது என ஆளும் கட்சியான எல்டிபி அறிவித்துள்ளது. எனவே புதிய ஜப்பான் பிரதமர் யார் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என்ற நிலையில் அதுவரை ஷின்சோ அபே பிரதமர் பதவியில் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கொரோனா வைரஸ் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டியது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதத்தில் கொலம்பியாவில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் பாதுகாப்பு விதிகள் அமலில் உள்ளன. ஆனால் தற்போது தலைநகர் பகோட்டோ உள்ளிட்ட பல நகரங்களில் ஊரடங்கு விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோர் மிக நெருக்கமாக இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் பணியாற்றும் இடங்களிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைநகரில் மட்டும் சுமார் 75 லட்சம் பேர் வசிக்கும் நிலையில் ஊரடங்கு தளர்வுகளால் மீண்டும் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் அரசின் புதிய நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது போக போகத்தான் தெரியும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கொரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டதாக உலகிலேயே முதலாக ஹாங்காங் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த ஆண்டின் இறுதியில் சீனாவின் வூஹான் நகரிலிருந்து உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது. இதில் ஒருவருக்கு ஏற்கனவே கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டதால் அவரது உடலில் வைரஸ் எதிர்ப்பு ஆற்றல் பெருகிவிடுகிறது என்றும் அதனால் மீண்டும் ஒருமுறை கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்படாது என்றும் மருத்துவர்கள் கருதி வந்தனர். ஆனால் முதலாக ஹாங்காங்கில் ஏற்கனவே நோய் தொற்றுக்கு ஆளாகிய நபருக்கு 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். முதலில் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்கு பின் அவர் குணமடைந்ததாகவும் தொடர்ந்து அவரது உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் தொற்று ஏற்படுவதாகவும் மருத்துவர்கள் தற்போது அறிவித்துள்ளனர். இதற்கிடையே ஒருவருக்கு மட்டுமே இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் பெரிய அளவில் யாரும் அச்சமடைய வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கும் முறை தொடர்ந்து பரிசோதனையில் இருப்பதாகவும் இந்த சிகிச்சை பலனளிக்கிறது என உறுதியாக கூற முடியாது எனவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதன் பிளாஸ்மா சிகிச்சை இன்னும் பரிசோதனை கட்டத்தில்தான் இருப்பதாகவும் அதன் ஆரம்பகட்ட முடிவுகள் இன்னும் அரைகுறையாகவே உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த நூற்றாண்டில் கூட பல்வேறு நோய் தொற்றுகளை குணப்படுத்த பிளாஸ்மா சிகிச்சை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் வெற்றி விகிதம் வெவ்வேறாக இருப்பதாகவும் தெரிவித்த அவர் இதன் பயன்பாட்டை தொடர்ந்து மதிப்பிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒவ்வொருவரிடமும் நோய் எதிர்ப்பு சக்தி வேறுபடும் என்பதால் குணமடைந்த ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பிளாஸ்மா சேகரிக்க வேண்டும் எனவும் இந்த சிகிச்சை முறையால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ட்ரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பிடன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன் ஜோ பிடனை அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குடியரசுக் கட்சியின் தேசிய குழு தலைவர் ரோஜவ் டொனால்ட் ட்ரம்பை அதிபர் வேட்பாளராகவும் துணை அதிபர் வேட்பாளராக மைக் அறிவித்தார். கொரோனா வைரஸ் ஊரடங்கினால் உலகெங்கும் வருவாயின்றி தவிக்கும் விலங்கு காட்சி சாலைகள் செலவினங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகின்றன. வியட்நாம் நாட்டில் உள்ள பழமையான விலங்கு காட்சி சாலையில் யானைகள், சிங்கம், புலி மற்றும் ஏராளமான விலங்குகள், பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஹோசிமின் நகரில் உள்ள 150 ஆண்டு பழமையான இந்த விலங்கு காட்சி சாலையில் தினமும் 1500 விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் அதற்கான செலவினங்கள் அனைத்தும் பார்வையாளர்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணங்கள், நிதி உதவிகளின் மூலமே ஈட்டப்படுகிறது. தற்போது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பார்வையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் வருவாய் இன்றி தவிக்கும் பூங்கா நிர்வாகம் செலவினங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகிறது. இது பற்றிய செய்திகளை அறிந்த பலர் தாமாக முன்வந்து உதவிகளை அளித்து வருகின்றனர். அதேபோல் பூங்காவில் விளையும் பூக்களை விற்பனை செய்தால், விலங்குகளின் கழிவுகளை உரமாக மாற்றி விற்பனை செய்தால் போன்ற பணிகள் மூலமும் வருவாய் ஈட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் கிணற்றில் விழுந்த யானை குட்டியை வனத்துறையினர் போராடி பத்திரமாக மீட்டனர். முல்லைத்தீவின் வடபகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் யானைக்குட்டி ஒன்று கிணற்றில் விழுந்து தவித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து குட்டியை மீட்க முயன்றனர். மிகவும் ஆழமான கிணற்று பகுதி என்பதால் பொக்லைன் எந்திரம் மூலம் கிணற்றை அகலப்படுத்தும் முயற்சிகள் முதலில் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் யானைக்குட்டி ஏறி வருவதற்கு ஏற்றாற்போல் பாதை அமைத்து தரப்பட்டது. மேலே ஏறிய போது யானைக்குட்டியை கயிறு மூலம் இழுக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் மேலே ஏறி வந்த யானைக்குட்டியை பட்டாசுகளை வெடித்து காட்டுக்குள் வனத்துறையினர் விரட்டினர். இதேபோல் கம்பாலா பகுதியில் சட்டவிரோதமாக விலங்குகளுக்கு வைக்கப்பட்ட கண்ணியில் சிக்கி ஒரு சிறுத்தை உயிரிழந்தது. அதன் உடலை மீட்ட வனத்துறையினர் உடற்கூறு ஆய்வு செய்து குழி தோண்டி புதைத்தனர். கடந்த 3 மாதங்களில் இதுபோல் 3 சிறுத்தைகள் கொல்லப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து நடைபெற்ற பேரணி கலவரமாக மாறியது. மெக்சிகோவில் சராசரியாக தினமும் 10 பெண்கள் கொலை செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க அரசை வலியுறுத்தி ஏராளமானோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. ஆனால் பேரணியில் பங்கேற்ற சில பெண்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதால் போலீசார் தலையிட்டு அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசினர். ஆனால் போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்த மகளிர் அமைப்பினர் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நியூசிலாந்து பொதுத் தேர்தலை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் நாடு முழுவதும் 1/3 பகுதி பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் பாதுகாப்பான வகையில் வாக்குப்பதிவை நடத்த தயார் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இருப்பினும் வாக்குப்பதிவை
குறைந்தது 1 மாதத்துக்காவது ஒத்திவைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன. இதனால் வாக்குப்பதிவை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து பிரதமர் ஜெசிந்தா உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் தேர்தல் நடத்தினால் ஆளும் கட்சிதான் வெற்றியை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை வாங்க ஆஸ்திரேலிய அரசு இங்கிலாந்து நிறுவனத்துடன் உடன்படிக்கை மேற்கொண்டுள்ளது என பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். இங்கிலாந்து நாட்டின் ஆஸ்ட்ரா நிறுவனத்தின் தடுப்பு மருந்து சோதனைகள் முழுமையாக வெற்றி பெற்றால் அதை பெருமளவு தயாரிக்க இந்த உடன்படிக்கை வழிவகைகளை அளித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ரா என்ற நிறுவனமும் இணைந்து கண்டுபிடித்துள்ள இந்த தடுப்பு மருந்து அடுத்தடுத்த கட்ட பரிசோதனைகளை வெற்றிகரமாக கடந்துள்ளது. தற்போதைய உடன்படிக்கையின் படி ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பு மருந்து நாட்டில் உள்ள 2.5 கோடி பேருக்கும் இலவசமாக அளிக்கப்படும். இதற்காக 10 கோடி ஊசி மற்றும் சிரஞ்சிகளை வாங்க ஆஸ்திரேலிய அரசு ஏற்கனவே அமெரிக்க நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துக்கு காப்புரிமை அளித்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. சீன ராணுவத்துக்கு சொந்தமான ஆராய்ச்சி மையமும் கென்சினோ பயாலஜிக்கல் நிறுவனமும் இணைந்து இந்த தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்துக்கான காப்புரிமை கோரி கடந்த மார்ச் மாதம் விண்ணப்பிக்கப்பட்டதாக அறிவுசார் சொத்துக்கள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்ட பரிசோதனைகளை அத்தடுப்பு மருந்து வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. கொரோனா வைரஸை கண்டுபிடித்து அதை எதிர்ப்பதற்கு மனித உடலை இந்த மருந்து தயார்படுத்தும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதலாக சீனாவில் இதுபோன்ற காப்புரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்தடுப்பு மருந்தை பெருமளவு உற்பத்தி செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்குவதை அடுத்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த ஆலோசனை இணைய வழியில் நடத்தப்பட்டது. சிக்னோ மேயர் லோரி லைட்ஃபுட், NAACP என்ற நிறவெறிக்கு எதிரான அமைப்பின் தலைமை செயல் அலுவலர் டெரிக் ஜான்சன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். கருப்பின மக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்துவது, இனவெறி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அனைவரும் கலந்துரையாடினர். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஜோ பிடன் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவரது மனைவி மிஷ்லின் உள்ளிட்டோரும் ஜோ பிடனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் பலத்த மழை பெய்ததால் ஏராளமான குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது. சிச்சுவான் மாகாணத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான வெள்ள அபாய குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாங்சே ஆற்றில் கலக்கும் 38 ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதாகவும், மேலும் 19 ஆறுகளில் ஆபத்து அளவை கடந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் சீன அரசு அறிவித்துள்ளது. மழைநீரில் சூழப்பட்ட குடியிருப்புகளில் வசித்து வரும் பொதுமக்களை மீட்பு படையினர் பத்திரமாக வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து மழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களில் சுமார் 6 கோடி பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. சீனாவில் பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 1300 ஆண்டுகால பழமையான புத்தர் சிலையின் கால் பகுதி தண்ணீரில் மூழ்கியது. சிச்சுவான் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து பெய்த பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. லெஷான் நகருக்கு அருகே 1300 ஆண்டு பழமையான புத்தர் சிலையை சூழ்ந்த மழை வெள்ளம் தொடர்ந்து அதிகரித்தது. பின்னர் புத்தர் சிலையின் கால்கள் இரண்டும் தண்ணீரில் மூழ்கியது. இந்த சிலை சுமார் 225 அடி உயரம் கொண்டது என்பதால் முழுமையாக தண்ணீரில் மூழ்கும் ஆபத்து இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன் இதேபோல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் இச்சிலையின் கீழ்ப்பகுதி தண்ணீரில் மூழ்கியதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
உடல்நிலை பரிசோதனைக்கு பின் ஜப்பான் பிரதமர் தமது வழக்கமான அலுவலக பணிகளை கவனிக்க தொடங்கினார். ஜப்பான் பிரதமர் சின்சோ அபேவுக்கு கடந்த 2 மாதங்களாக பலமுறை உடல் சோர்வு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடல்நிலை பரிசோதனை செய்ய முக்கிய தலைவர்கள் கேட்டுக் கொண்டனர். அதன் பேரில் கடந்த ஜூன் மாதம் முதல் முறையாக முழு உடல் பரிசோதனை செய்த அபே தொடர்ந்து ஓய்வில் இருந்தார். பெரும்பாலும் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்ட அவர் வழக்கமான அலுவலக பணிகளை மேற்கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர். இதனையடுத்து அலுவலகத்துக்கு வந்த பிரதமர் அபே எப்போதும் போல் தமது பணிகளை தொடங்கினார். கொரோனா வைரஸின் ஆபத்தை பொதுமக்களுக்கு புரிய வைக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய சவப்பெட்டி ஒன்றை இந்தோனேஷிய அரசு பொது இடத்தில் நிறுவியுள்ளது. தலைநகர் ஜகர்த்தாவில் தென்பகுதியில் நிறுவப்பட்டுள்ள இந்த சவப்பெட்டியில் கொரோனா வைரஸ் பாதிப்பில் உயிரிழந்தவரின் உடல் உள்ளே இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சவப்பெட்டியுடன் பாதுகாப்பு உடை அணிந்த ஒருவருடைய உருவ பொம்மை நிற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சவப்பெட்டி பொதுமக்களை பயமுறுத்துவதாக அல்ல என்றும் கொரோனா வைரஸின் ஆபத்தை உணர்த்துவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோருக்கு ஏற்கனவே நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் சமூக இடைவெளி உள்ளிட்டவற்றை பின்பற்ற பொதுமக்களை இந்தோனேஷிய அரசு வலியுறுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தயாரித்தால் வசதிமிக்க நாடுகள் ஏழை நாடுகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார். வாடிகன் நகரில் நடைபெற்ற வழக்கமான ஆராதனை கூட்டத்தில் பேசிய கத்தோலிக் கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தயாரிக்கும் போது அதை பயன்படுத்த வளர்ந்த நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடாது என்றும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் சமமாக பயன்படுத்தும் நிலை உருவாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வளர்ந்த நாடுகள் அனைத்தும் இந்த விஷயத்தில் பொது நன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டுள்ளார். தென்கொரியாவில் கடந்த மார்ச் மாதத்துக்கு பின்னர் மீண்டும் தினமும் நூற்றுக்கணக்கானோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய போதே அதை சரியாக கையாண்டு நோய் தொற்று பரவலை தடுத்த நாடுகளில் ஒன்றாக தென்கொரியா அறியப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தலைநகர் சியோலில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானோருக்கு நோய் தொற்று புதிதாக ஏற்படுவதால் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு எடுக்க திட்டமிட்டுள்ளது. புதிதாக பாதிக்கப்படுவோர்களில் பெரும்பாலானோருக்கு தேவாலயத்தில் இருந்து நோய் பரவியதாக நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் ஆட்சியின் போது ஏற்பட்டுள்ள இருண்ட காலத்தை தாம் வெற்றி பெற்று நீக்கப் போவதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் அறிவித்துள்ளார். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஜோ பிடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு நேர் எதிர் கொள்கைகளை கொண்ட ஜோ பிடனுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவரது மனைவி மிஷேல் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆதரவு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போதைய அதிபர் டிரம்பின் ஆட்சி காலம் அமெரிக்காவின் இருண்ட காலம் என விமர்சித்துள்ள ஜோ பிடன் தாம் வெற்றி பெற்று அதை அகற்றப் போவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.